அதுக்கு பாதிப்பு தூக்கிட்டு எப்படி விடுறீங்க? ஐயோ அதிகாரி நடத்துறது முறையே தெரியல. கேட்டா குப்பை எத்தனை நாளா இல்லாம இருக்குண்ணா? இந்த குப்பை எத்தனை நாளா இல்லாம இருக்கு? இது வருஷ கணக்குல இல்லாம தான் இருக்கு. என்னைக்கு சுத்தம் பண்றது கிடையாது. வருஷ கணக்குல இல்லாம தான் இருக்கு. நிர்வாகம் சரியில்லை. அதனால வந்து தொழிலாளி பாதிக்கப்படுறாங்க. நிறைய தொழிலாளி பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பு படாம தொழிலாளி நல்லா இருக்கணும், முதலாளி நல்லா இருக்கணும். சிஎம்டி ஆபீஸை முதலாளி கிட்ட ஒப்படைங்க. நாங்க அவங்க கிட்ட பேசுவோம், அவங்க எங்களை சரி பண்ணுவாங்க. எத்தனை நாளா குப்பை அள்ளலாம் இங்க? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை நாளா இங்க? எத்தனை வருஷமா இருக்கீங்க? எத்தனை நாளா குப்பை அள்ளல? 3 மாசம் ஆகுது ஊர்ல இருந்து வந்து. சரி, 3 மாசமா குப்பை நிர்வாகம் சரியில்லை. சரி, 3 மாசமா குப்பை அள்ளுறது இல்ல. அதிகாரிகள் வந்து பாக்குறாங்களா இந்த இடத்துல? யாருமே பாக்குறது கிடையாது. எந்த அதிகாரினா வந்து பாக்குறாங்களா? அதிகாரிலாம் யாரும் பாக்குறது கிடையாது. ஆபீஸ்ல மட்டும் வராங்க, மட்டும் வராங்க. மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு வந்து பாக்குறாங்க. கோயம்பேட்டில் குப்பை எங்க போடுவாங்க? வண்டியை குப்பை வண்டி நடமாட வண்டி போடு, குப்பையை அதை போடுறோம். ஒரு சின்ன தொட்டி வச்சுக்கிறாங்க, அதுல குப்பை எப்படி பிடிக்கும்? அதனால வந்து குப்பை எங்க போட முடியும்? அதனால நிர்வாகம் சரியில்லை சார். மார்க்கெட்டை வந்து சரியான முறையை சரி பண்ணணும். உங்களுக்கு பாத்ரூம் வசதிலாம் இருக்குதாண்ணா? இங்க உள்ள உங்களுக்கு பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? கோயம்பேடு சிறுமொத்த காய்கறி வியாபார சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே பல்வேறு வகையில் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதாவது நிர்வாக சீர்கேடு, அதாவது மார்க்கெட்டை சுற்றி வந்து ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமாக இருக்குது. சுத்தமாக வந்து மார்க்கெட்டை வச்சதில்லை, குப்பை வாடுறதில்ல, ட்ரைனேஜ் அடிப்பு, மழை பெஞ்சா நீர் தேங்குது, போக்குவரத்து சரியாக சீர் பண்ணுறதில்ல. இப்படி பல்வேறு வகையில் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கோரிக்கை வச்சோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்றைக்கி வந்து நமது கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உடனே வந்து நிர்வாக சீர்கேடு செய்ய விட்டல எம்எம்சி நிர்வாகம் எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, ஏன் நீங்கள் உங்களால் பார்க்க முடியல எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த மறியல் போராட்டம் நடத்துது. இந்த போராட்டத்தில் வந்து சுமை தூக்கும் தொழிலாளிகளும் வியாபாரிகளும் திரளாக கலந்து கொண்டு ஒரு போராட்டத்தை வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க. நமது இது காரணமாக எம்எம்சி நிர்வாக அதிகாரிகள் எங்களிடம் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கை மிக விரைவில் வந்து செஞ்சு தரதாக சொல்லியிருக்காங்க. அப்படி செய்யாத தவறினால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.